Hi friends, welcome to Karthik Study Center. இன்னைக்கு RRB NTPC எக்ஸாம் 3rd April 2016 ஷிஃப்ட் 2 எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ஜிஏ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். NTPC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் தான் நல்ல ஹை ஸ்கோரிங் மார்க் வந்து இது எடுக்க முடியும். சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் போகலாம். மேக் இன் இண்டியா லோகோ இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? மேக் இன் இண்டியா அப்படின்ற ஒரு லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அது எதனால் இருக்குன்னு கேட்குறாங்க. மேடப் ஆஃப், ஓகே, லயன் மேட் ஆஃப் காப்ஸ், ஈகிள் மேட் ஆஃப் ஸ்டீல், சக்ரா மேட் ஆஃப் காட்டன், டைகர் மேட் ஆஃப் காதி. மேக் இன் இண்டியா அப்படின்ற லோகோ பார்த்தீங்கன்னா லயன் மேட் ஆஃப் காப்ஸ். இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்டில். ஒரு சிங்கத்தினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கியர்ஸ் மாதிரி அந்த மிஷின்ஸ்லாம் மெக்கானிசம்ஸ்லாம் ரன் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது லான்ச் பண்ணப்பட்ட இயர் என்னென்னு இயர் பார்த்தீங்கன்னா 25th September 2014. ஸோ இந்த இயர் தான் லான்ச் பண்ணிட்டாங்க. மேக் இன் இண்டியா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அந்த செக்டார் கீழே தான் வந்து இந்த மேக் இன் இண்டியா வந்து இயங்கிட்டுருக்கு. இண்டஸ்ட்ரி, ஓகே. இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியோட ஆட்சியில் தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. நரேந்திர மோடி. இந்த மேக் இன் இண்டியா, யங் இண்டியா, இந்த மாதிரி இந்தியாவிலே நிறைய பேர் வச்சுருப்பார் அவர், நரேந்திர மோடி. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் ஏ, லயன் மேட் ஆஃப் காக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஷின். ஹவு டு இந்தியன்ஸ் செலிப்ரேட் ஹோலி? இந்தியன்ஸ் வந்து ஹோலி எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க கேட்பாங்க. ஹோலி நமக்கு நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஃபங்க்ஷன் எல்லாம் தெரியும் தான். பட் இருந்தாலும் ஹோலியை பற்றி நமக்கு ஒரு ஐடியா தெரியும். இந்த கலர் பவுடரை தூவி அடிப்பாங்க, வாட்டர்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இதுதான் ஹோலி. நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம். மற்றபடி இந்த கொஷினுக்கு பெருசாக ஜென்ரல் நாலேஜ் ஒன்றும் தேவையில்லை. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இன் இண்டியன் ஸ்போர்ட் வாட் டஸ் HIL ஸ்டாண்ட் ஃபார்? HIL அப்படின்றதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தான் கேட்குறாங்க ஸ்போர்ட்ஸில், இந்தியன் ஸ்போர்ட்டில். ஓகே, ஹிமாச்சல் இந்தியன் லயன்ஸ், ஹரியானா இண்டஸ் லீக், ஹாக்கி இந்தியா லீக், ஹைதராபாத் இந்தியா லீக். ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. HIL அப்படின்றதோடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் போதும். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் ஹாக்கி இந்தியா லீக். இது ஒரு ப்ரீமியர் லீக். இது மாதிரி இந்தியாவில் நிறைய ப்ரீமியர் லீக்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கிரிக்கெட்லேயே ஆகட்டும், கபடியிலே ஆகட்டும், நிறைய ஸ்போர்ட்ஸில் இப்போ வந்து ப்ரீமியர் லீக்ஸுன்றது இந்தியாவுக்குள்ளே வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. நேஷ்னல் கேம்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? வெள்ளி மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நம்ம வந்து கண்டென்ட்டை மட்டும் தான் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஹாக்கி இந்தியா லீக் இதே மாதிரி என்னென்ன ப்ரீமியர் லீக்ஸ் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன் நிமிட், இந்த மாதிரி ப்ரீமியர் லீக்ஸ் கபடியில் பார்த்திங்கன்னா ப்ரோ கபடி, கிரிக்கெட்டில் இதே மாதிரியே பார்த்திங்கன்னா IPL, அதே மாதிரி ஹாக்கியில் இது ரிலேட்டடாக ஹாக்கி இந்தியா லீக் அப்படின்றது ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு லீக் டோர்னமெண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லீக் டோர்னமெண்ட்ஸுக்கு நல்லா ஸ்பான்சர்ஷிப், நல்ல ஒரு இது டெவலப் ஆகிட்டுருக்கு டே பை டே. ஆக்சுவலாக கோல் இண்டியா அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஹாக்கி இந்தியா லீக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, நடத்துகிறாங்க. இப்போ எப்படி IPLக்கு DFL, பெப்சி இவங்கெல்லாம் வந்து சார்ஜ் எடுத்து பண்ணுறாங்க, அதே மாதிரி ஹாக்கி இந்தியா லீக்கு கோல் இண்டியா வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்.
இது வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹாக்கி இந்தியா லீக். இதில் இருக்கிற டீம்ஸை பற்றி கூட நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன டீம்ஸ் இருக்குது, இந்த டீம்ஸை கேட்டுட்டு இந்த டீம்ஸ் வந்து எந்த விளையாட்டு எந்த லீக் கேம்ஸ் சேர்ந்தது, ஐபிஎல் பற்றி கேட்பாங்க, கிரிக்கெட் ஹாக்கியில் பற்றி கேட்பாங்க, இல்லை கபடியில் பற்றி கேட்பாங்க. இதில் டிஎம் ஒவ்வொரு டீமையும் பற்றி பாருங்கள். தபாங் மும்பை, டெல்லி வேவ் ரைடர்ஸ், கலிங்கா லான்சர்ஸ், பஞ்சாப் வாரியர்ஸ், ராஞ்சி ரைனோஸ், உத்தரப்பிரதேஷ் விசார்ட்ஸ், மும்பை மெஜிஷியன்ஸ். ஸோ இது போன்ற அணிகள் வந்து இந்த ஹாக்கி இந்தியா லீக்கில் விளையாடுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மால்குடி டேஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ஒர்க்ஸ் ஆஃப் விச் இந்தியன் ரைட்டர்? மால்குடி டேஸ் அப்படின்ற ஒரு கதை எந்த இந்தியன் எழுத்தாளருடைய ஃபேமஸான ரைட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஃபேமஸான புக். இது சம்மந்தமாக படங்கள் கூட வந்திருக்குது. மால்குடி டேஸ் அப்படின்ற படமே வந்திருக்குது. ரொம்ப ஃபேமஸான இது. இதோட ரைட்டர் பேர் தான் யார் கேட்குறாங்க? ஆர்கே நாராயணன் இஸ் த ரைட்டர் ஆஃப் மால்குடி டேஸ். வெரி வெரி ஃபேமஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக். இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஷின். ஆக்சுவலாக 1943 இந்த புக் பப்ளிஷ் ஆச்சு. பப்ளிஷ் பண்ணது இந்தியன் தாட் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இந்தியன் தாட் பப்ளிகேஷன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக்ஸ். இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 1982 ரீபப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். At what time did India gain independence? 15th August 1947. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச டேட் நமக்கு தெரியும். சுதந்திரம் கிடைச்ச நாள் 15th August. இதில் எந்த நேரத்தில் கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க? மார்னிங்கா, மிட் ஈவினிங்கா, மிட் நைட், நூனா? அதாவது மிட் நைட் அதில் தான் வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸ் வரும்போது நம்ம எக்ஸாமுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வாட் இஸ் த சயின்ஸ் ஆர் ஆர்ட் ஆஃப் டிசைனிங் அண்ட் accelerating projectiles so as to achieve the desired performance? Ballistics, catapulting, ejection, rocket science. இந்த ப்ரொஜெக்டைல்ஸ் டிசைன் பண்ணுறதும் அது வந்து ஆக்சலரேட் பண்ணக்கூடிய இதை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பேலிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு சம்மந்தப்பட்ட ஆன்சர் பேலிஸ்டிக்ஸ் தான். கேட்டாபிலிட்டிங் அப்படின்னா என்னென்னா லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ப்ரொப்பல், ஃப்ளை, இதெல்லாம் இதுக்கு இன்னொரு வார்த்தை கேட்டாபிலிட்டிங். ஓகே, அதே மாதிரி பாருங்கள் எஜெக்ஷன், இதுவும் பாருங்கள் ரிலேட்டட் டேர்ம் தான். ராக்கெட் லான்ச் ஆகி மேலே போகுதுன்னா அப்படி எஜெக்ட் ஆக பார்ட்டிகல்ஸ்லாம் அது வெளில போகும் பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிகல்ஸ் தான் மட்டும் இருக்கும். ராக்கெட் சயின்ஸ் அதே தான். கம்ப்ளீட்டாக இந்த சயின்ஸை பற்றி படிக்கிறது தான். ராக்கெட் டிசைனிங் பற்றி, ராக்கெட் லான்ச் பற்றி, அதை டிசைன் பண்ணுறதுலேருந்து லான்ச் பண்ணுற வரைக்கும் அதை பற்றி கம்ப்ளீட்டான ஸ்டடிக்கு பேர் வந்து ராக்கெட் சயின்ஸ். டிசைனிங் அண்ட் பில்டிங் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் டிசைனிங் அண்ட் பில்டிங் ஆஃப் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ஸ்பேஸ் ரிசர்ச்லேருந்து இந்த மாதிரி ராக்கெட் சம்மந்தப்பட்டது கூட கேட்குறாங்க டெக்னிக்கலாக. வாங்க அப்ரிவேஷன் பாருங்கள். WLAN அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் நல்லா படிச்சிருப்பீங்க. வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ், கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. அப்படியே போகிற போக்கில் நிறைய அப்சர்வேஷன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் NTPCயில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் டஸ் பைக் கேமரா லெஜிஸ்லேச்சர் மீன்? பைக் கேமரா ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. பைக் கேமரா லெஜிஸ்லேட்டர்னால் ஃபஸ்ட்டு என்ன? பை அப்படின்னாவே 2. பைக் கேமரா லெஜிஸ்லேஷன்னா 2 சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. 2 சட்டமன்றம்.
இது பார்த்திங்கன்னா நம்ம மாநிலங்கள் லெவல்லையும் 2 சட்டமன்றங்கள்னு வந்து இருந்திருக்கு என்னெல்லாம். ஓகேவா, 2 சட்டமன்றங்கள். பை அப்படின்றதுனாவே 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 2 ஹவுஸ் சொல்லுவாங்க, 2 லெஜிஸ்லேட்டிவ் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் இதை வந்து பிரிக்கலாம். 2 ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா. இப்போ வந்து சென்ட்ரல் லெவலில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், ராஜ்யசபா, லோக்சபா. லோக்சபான்றது மக்களவை, ராஜ்யசபா மாநிலங்களவை, 2 இந்த மாதிரி 2 ஹவுஸ் இருக்கும். ஸ்டேட் லெவல்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஹவுசஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து விதான் சபா, அடுத்தது விதான் பரிஷத். ஓகேவா, விதான் சபா, விதான் பரிஷத். இதுக்கு இன்னொரு நேம் பார்த்துடலாம். இந்த ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய இந்த 2 பைகேமரல் லெஜிஸ்லேட்டில் இருக்கிற 2 ஹவுசஸ் பார்த்திங்கன்னா ஒன்று விதான் சபான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோடைய இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே மாதிரி விதான் பரிஷத், இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பைகேமரல் லெஜிஸ்லேஷனா லெஜிஸ்லேட்டர் தட் ஆர் டிவைடட் இன்டு 2 செப்பரேட் அசம்பிளிஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொஷின், which is the most abundant combustible natural gas? அதிகமாக கிடைக்கக்கூடிய எரியூட்டும் வாயு எதுன்னு கேட்குறாங்க. ப்ரோபேன், மீத்தேன், ஈத்தேன், பியூட்டேன். மீத்தேன் நமக்கே தெரியும், இதுவாக வந்து 80% கிட்டத்தட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒன்று நேச்சுரல் கேஸ் மீத்தேன். ஓகேவா, which among the following is the largest freshwater lake in India? இந்தியாவுடைய மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது கேட்டிருக்காங்க. தால், தோல், புஷ்கர், ஊலார். இது சம்மந்தமாக நம்ம ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி கேட்ட கொஷினே தான் இது, பாருங்கள் ரிப்பீட் ஆகுது. ஊலார் லேக் தான் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து காஷ்மீர் வேலியில் இருக்குது, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஸ்ரீநகரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஜீலம் ரிவர் பேசின்லேருந்து டெவலப் ஆன ஒரு லேக். ஜீலம் ரிவர் பேசின், ஜீலம் ஆற்றுப்படுகையில் உருவாகிய ஒரு ஏரி தான் இது. இது அதான் ஸ்ரீநகரில் இருக்குது. ஓகே, இதே மாதிரி மற்ற லேக் எங்கெங்கே ஏரியான்றது நம்ம ப்ரீவியஸ் கொஷின்லேயே பார்த்துட்டோம். சரி, இருந்தாலும் இப்போ இந்த கொஷினில் நம்ம மற்ற லேக்ஸ் லொக்கேஷன் பார்த்துடலாம். தால் லேக், இதோட ஃபேமஸான நேமே ஸ்ரீநகர் ஜுவல், ஸ்ரீநகருடைய ஜுவல் அப்படின்னே வந்து ஃபேமஸாக அழைக்கக்கூடிய ஒரு லேக். இது ஸ்ரீநகரில் தான் இருக்குது. அடுத்தது தோல் லேக். இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் லேக், ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி இது. இது வந்து குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, குஜராத் மாநிலத்தில் இந்த லேக் தோல் வில்லேஜ் அப்படின்ற ஒரு வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. புஷ்கர் லேக், இது அஜ்மீர் டிஸ்ட்ரிக்டில், அஜ்மீர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான் அமைஞ்சிருக்குது புஷ்கர் லேக். சேக்ரெட் லேக் ஆஃப் ஹிந்துஸ்னு சொல்லுவாங்க புஷ்கர் லேக்கை. ஸோ ஊலார் லேக் தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக். நெக்ஸ்ட் கொஷின், இந்த ஃபேமஸ் கேமல் ட்ரேடிங் ஈவெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆனுவல் ஃபேர். வருஷம் நடக்கிற இந்த கேமல் ட்ரேடிங் ஈவெண்ட் எதனுடைய ஆனுவல் ஃபேர், எதனுடைய இது பார்த்திங்கன்னா புஷ்கர் மேளா. இப்போ புஷ்கர் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து புஷ்கர் மேளா. இதுவும் அஜ்மீர் டிஸ்ட்ரிக்ட் தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கார்த்திக் மேளான்னு சொல்லுவாங்க. இந்த கேமல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ட்ரேடிங் நடக்கும் இந்த இடத்துல. ராஜஸ்தானில் அஜ்மீரில் நடத்துவாங்க. இட்ஸ் அ லார்ஜஸ்ட் கேமல், ஹார்ஸ் அண்டு கேட்டில் ஃபேர் இன் இந்தியா. இந்தியாவிலே மிகப்பெரிய ஒட்டகம்,
குதிரை மற்றும் கால்நடைகளுடைய பெரிய சந்தை வந்து வருஷம் வருஷம் இந்த இடத்துல நடக்கும். ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். பாருங்கள், புஷ்கர் சம்மந்தப்பட்ட 2 கொஷின் வந்துருச்சு. புஷ்கர் லேக், புஷ்கர் மேலான். ஸோ இந்த டாபிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை கவர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்? ஓகே, பாருங்கள், rate of change of position of an object with reference to function of time அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமா அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே டெக்னிக்கல் டேர்மில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் என்னது பேர்? வெலாசிட்டி. ஓகேவா? இதே மாதிரி சிமிலராக இன்னொரு ஃபார்முலா இருக்கும் ஃபிசிக்ஸில். டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டிஸ்டன்ஸ் பை டைம். ஆப்டிடியூட்லேயும் படிச்சிருக்கோம், ஃபிசிக்ஸ்லேயும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம்ல, ஸ்பீடு. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான். டிஸ்டன்ஸ் பை டைம்னா ஸ்பீட், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா வெலாசிட்டி. ஆப்ஷன் ஃபார் திஸ் ஆன்சர் இஸ் சி, வெலாசிட்டி. நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் விவிபாரா? விவிபாரா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? விலங்கினங்களில் பல வகையான கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. பேர்ட்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், பல வகையான கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. விவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. உயிருள்ள குட்டி ஈனும் விலங்கு. உயிருள்ள ஒரு குட்டியை வந்து அதை வந்து உருவாக்குற ஒரு விலங்கு தான் வந்து விவிபேரா சொல்லுவாங்க. சில உயிரினங்கள் வந்து முட்டையிடும், சில உயிரினங்கள் வந்து அப்படியே உயிரில் இது வந்து போடும், பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் மேமல்ஸ் பாலூட்டிகள் சொல்லுவாங்க. விவிபேரஸ்ன்றது இந்த வகையை சேர்ந்தது. ஓகேவா? ஸோ இந்த விவிபேரஸில் என்னென்ன கேட்டகரி அனிமல்ஸஸ்லாம் வரும், என்னென்ன இதில் வரும் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில், ஆயிஸ்டர், ஆக்டோபஸ். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இந்த விவிபேரஸ் கேட்டகரியில் வரும். ஓகேவா? திஸ் டைப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து விவிபேரஸில் வந்து வரும். இது வந்து இன்வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பு இல்லாத வகையை சேர்ந்தது. இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே வந்து இது வந்து தவறான ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. கேக்டஸ், ஆல்கே இந்த மாதிரி கேட்டகரியும் இது தப்பு தான். ஓகேவா? இந்த மாதிரி இன்வெர்டிபிரேட்ஸ்ன்றது சாஃப்ட் பாடியாக இருக்கும், கவர்ட் பை ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். பாடி சாஃப்டாக இருக்கும், அது கவர் பண்ணியிருக்கிற லேயர் வந்து கடினமான ஒரு மேல் சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னெயில், உதாரணத்துக்கு நத்தை எடுத்துக்கோங்களேன். நத்தை வந்து இந்த மொலாஸ்க் இந்த வகையை சேர்ந்தது தான், இன்வெர்டிபிரேட்ஸில் வகையை சேர்ந்தது, முதுகெலும்பில்லா உயிரினத்தில் வந்து வரும். இது வந்து இந்த பைலம்னு சொல்லக்கூடிய விலங்கின கிளாஸிஃபிகேஷனில் 2வது பெரிய வகையான ஃபைலம் கேட்டகரி தான். செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைலம் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபோடா. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆந்த்ரோபோடா. அதுக்கு அடுத்த கேட்டகரி இந்த மொலாஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையை சேர்ந்தது தான். ஓகேவா? பாடி சாஃப்டாக இருக்கும், ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும். இது வந்து மொலாஸ்கா வகை, இது ஒரு இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகேவா? ஸோ மொலாஸ்க் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் A, B, C is the wrong. Option D is the right answer for this question. Mollusk. Next question போலாம். What is
ஏ லிமர்க் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. டைப் ஆஃப் லைம்ஸ்டோன், ஃபார்ம் ஆஃப் போயட்ரி இன் மோஸ்ட்லி 5 லைன்ஸ், டைப் ஆஃப் தேட்டர் பிளே, டைப் ஆஃப் வேர்டு கேம்ஸ். லிமர்க் அப்படின்றது என்ன? இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் போயட்ரி மோஸ்ட்லி இன் 5 லைன்ஸ். வெறும் 5 வரிகளில் இருக்கக்கூடிய கவிதை நடைக்கு பேர் தான் வந்து லிமர்க் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஆண்ட்ரோமேடா அப்படின்றது என்னென்னு கேட்குறாங்க. கேலக்ஸி நெய்பரிங் மில்கி வே, பிளானட், நேம் ஆஃப் பிளாக் ஹோல், காமட். ஆண்ட்ரோமேடான்றது ஒரு வகையான கேலக்ஸி. நம்ம பால்வெளி அண்டம் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி தான் இந்த ஆண்ட்ரோமேடா. கிட்டத்தட்ட இந்த ஆண்ட்ரோமேடா அப்படின்ற ஒரு கேலக்ஸி பார்த்திங்கன்னா நம்ம சூரியன், இந்த சோலார் சிஸ்டம் நியராக இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்ஸியில் இருக்கக்கூடிய கேலக்ஸிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான். இதற்கு இன்னொரு பேர் மெஸ்ஸி 31, அப்புறம் மெஸ்ஸியர் 31, என்ஜிசி 224 அப்படின்ட்டு இந்த ஆண்ட்ரோமேடாவுக்கு வேறு பேர்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸிலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குன்னா 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ், 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கிறது. லைட் இயர்ஸ். ஸோ இந்த லைட் இயர்ஸ், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மில்கிவேலேருந்து 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய பால்வெளி அண்டத்திலேருந்து 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் இது இருக்குது. ஓகே, கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹூ ஸ்குவாட் இஸ் இன் ப்ராக்டிஸ் ஆஃப் டாலரன்ஸ் ஒன்ஸ் எனிமி இஸ் பெஸ்ட் டீச்சர். ஒருவருடைய எனிமி யாருன்னா அதுதான் அவருடைய பெஸ்ட் டீச்சர் சொல்கிறது யாருன்னா நம்ம தலாய் லாமா சொன்னது தான். வாட் இஸ் ஷிக்மோ? ஷிக்மோன்றது என்ன? இட்ஸ் எ ஃபெஸ்டிவல் celebrated by followed by கொங்கானி டயோஸ்போரா. கொங்கானி அப்படின்ற ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்த மக்களால் கொண்டாடப்படும் ஒரு வகையான பண்டிகை. இது எந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கோவாவில், இன் கோவா. ஷிக்மோ அப்படின்றது எ கோவா ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. Next question. In computers, what does Yosemite, Mavericks, mountain lion, snowbird, leopard, tiger, panther, jaguar, puma and cheetah stand for? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 10 உடைய பல வெர்ஷன்ஸ் தான். இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஓஎஸ் ஓட வெர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இது மேக் ஆப்ரேட்டிங். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லிகோ லேசர் இன்டர்ஃபேட்டிவ் அப்சர்வேட்டரி வாஸ் ரீசன்ட்லி நியூஸ். ரீசன்ட்லி நியூஸ்ன்றது அந்த வருஷம் 2015 வந்த டாபிக். இது இப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இது நம்ம வந்து இது பண்ண முடியாது. பட் இதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம். லிகோ லேசர் இன்டர்ஃபேட்டிவ் அப்சர்வேட்டரி இது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றது வேணால் நான் சொல்கிறேன். ஸ்டாட்டிக்காக வேணால் இது பயன்படும். இது வந்து லிகோ இதை எதை டிடெக்ட் பண்ணணும்னா காஸ்மிக் கிராவிடேஷனல் வேவ்ஸ், இந்த பூமியின் மீது செயல்படக்கூடிய இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ், புவியீர்ப்பு அலைகளை பற்றி டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த கருவி. ஓகேவா? இந்த மாதிரி அப்சர்வேட்டரி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்ற இடங்களையும் பார்க்கலாம். லிவிங்ஸ்டன், அதே மாதிரி லவுசேனியா, அதே மாதிரி வாஷிங்டன். ஸோ இது போன்ற இடங்களில் இருக்கிறது. இதெல்லாம் எந்த நாட்டில் இருக்குது?
யூஎஸ்ஏ. ஓகேவா, யூஎஸ்ஏல இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ LIGO லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் அப்சர்வேட்டரி வந்து எதை டிடெக்ட் பண்ணக்கூடியதுன்னா டிடெக்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸ்டாட்டிக்காக இது வந்து தெரிஞ்சிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் சென்ச்சுரி டிட் போர்ச்சுகீஸ் மெர்ச்சன்ட் ஃபர்ஸ்ட் லேண்ட் இன் கோவா? போர்ச்சுகீஸ் மெர்ச்சன்ட் ஃபஸ்ட்டு கோவாக்கு லேண்ட் ஆன டைம் எந்த சென்ச்சுரியில் வந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா 1498 கேலிக்கட்டில் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஷினில் கோவா கேட்டிருக்காங்க. கேலிக்கட்டில் வந்தது ஃபஸ்ட்டு. இது கோவாக்குள்ளே லேண்ட் ஆன இடம் டைம் எப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் நம்ம வந்து அவசரப்பட்டு அதை போட்டுறக்கூடாது. 1498னா 15th செஞ்சுரியும் போட்டுறக்கூடாது. கோவாவில் 1510 1510 வருடம் வந்து வந்திருக்காங்க. 1510 வருஷம். ஓகேவா, அப்போ அவங்க யாரை டெஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா ஆடில் ஷா, ஒரு பிஜேப்பூர் சுல்தான் அதை டெஃபிட் பண்ணி தான் கோவாவை கைப்பற்றிருக்காங்க, லேண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 16th செஞ்சுரி. 1510ன்றது 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஆப்ஷன் இஸ் சி, 16th செஞ்சுரி. நெக்ஸ்ட் கொஷின் போங்க. In 1999, the Prime Minister of Pakistan, who was overthrown by the military coup led by General Pervez Musharraf. பர்வேஸ் முஷரப்பால் துரத்தடிக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறாங்க. மிலிட்ரி இது கொண்டு, அடக்குமுறை கொண்டு. நவாப் ஷெரீஃப் தான் வந்து அப்போ அந்த மாதிரி வெளியேற்றிருக்காங்க. எக்ஸாக்டாக எந்த டேட்னா 12th October 1999 தான் அது வந்து நடந்திருக்கு இந்த ஈவெண்ட். ஸோ நெய்பரிங் கண்ட்ரிஸோட சில ரீசெண்ட் அப்டேட்ஸும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ப்ரீவியஸ் இயர்ஸ். C6H6 அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் C6H6? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பென்சின், டவுலின். C6H6 பொதுவாக வந்து பென்சின், 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருந்தால் பென்சின் தான் சொல்லுவாங்க. இதில் வந்து ஹைட்ரோ கார்பன்றது இது காமனான டைம். ஏன்னா கார்பன் ஹைட்ரஜன் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஹைட்ரோ கார்பன் தான் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பொதுவான, இது ரெண்டுத்துக்குமே இந்த கொஷினுக்கான ஆன்சர் தான். இந்த கொஷினில் வந்து கிளியராக கொடுக்கல, ஸ்பெசிஃபிக்காக பென்சின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி ரெண்டுமே கொடுத்தாலும் சரி தான், போத் ஏ அண்ட் சி. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு டிஸ்கிரிபன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொஷினே வந்து கன்சிடர் பண்ணிக்கல, இதுக்கூட மார்க்கே எல்லாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வாட் இஸ் ஆண்ட்ரியாலஜி? ஆண்ட்ரியாலஜின்றது என்னது? எதை பற்றிய படிப்புக்கு பேர் ஆண்ட்ரியாலஜி? காட்ஸ் ட்ரீம் ஸ்லீப் கலர். ட்ரீம்ஸ், கனவுகளை பற்றிய படிப்புக்கு பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரியாலஜி. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி, ட்ரீம்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். Which was the host city of first modern summer Olympic games held in 1896? ஃபஸ்ட்டு மாடர்ன் சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் 1896 நடந்துச்சுல, அப்போ ஹோஸ்ட் சிட்டி நடத்தப்பட்ட அந்த சிட்டி எங்கேன்னு கேட்குறாங்க. ஏத்தன்ஸ், கிரீஸில் இருக்கக்கூடிய ஏத்தன்ஸ் அப்படின்ற ஒரு நகரத்தில் நடத்தியிருக்காங்க. மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் டோட்டலாக 13 நாடுகள் கலந்துருக்குது, 13 countries. ஓகே, 13 nations. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மாடர்ன் சம்மர் ஒலிம்பிக்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி வின்டர் ஒலிம்பிக்ஸ், ஃபஸ்ட்டு மாடர்ன் வின்டர் ஒலிம்பிக்ஸ் எப்போ நடந்துக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அடுத்த இந்த வருஷம் இப்போ நடக்கக்கூடிய NTPCயில் இது கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடர்ன் வின்டர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா ஃப்ரான்ஸில் தான் நடந்திருக்குது. 1924 ஃப்ரெஞ்ச் ஆல்ப்ஸ் பகுதியில் நடந்திருக்குது. சாமோயிக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஃப்ரெஞ்ச் ஆல்ப்ஸ் பகுதியில் இந்த ஃபஸ்ட்டு வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்குது 1924. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேரா ஒலிம்பிக்ஸ் எப்போ நடந்திருக்குதுன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். பேரா ஒலிம்பிக்ஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக்ஸ்
இது 1960 இத்தாலி ரோமில் நடந்திருக்குது ஃபஸ்ட்டு பேரா ஒலிம்பிக்ஸ். இதில் முதல்ல 23 நாடுகள் பங்கேற்றிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கு இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கார்ல் சாகன் அப்படின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கார்ல் சாகன் அப்படின்றவர் ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரானமர். ஸோ ஒரு யார் எதில் ஃபேமஸ்ன்றதை பார்த்துக்கோங்க. அடிக்கடி இந்த அஸ்ட்ரானமர் சம்மந்தமாக, இந்த இஸ்ரோ சம்மந்தமாக, ஸ்பேஸ் சம்மந்தமாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் என்டிபிசியில். இதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, படிங்க. இவரை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக தான் இருப்பார். ஸோ இதை நீங்களே பார்த்து அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்டிபிசியில் இந்த மாதிரி டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ். What is India's famous comic series started by ஆனந்த் பாய்? ஆனந்த் பாய் அப்படின்றவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட காமிக் சீரியஸ், ஃபேமஸான அந்த காமிக் சீரியஸ் எதுன்னு கேட்குறாங்க. அமீர் சித்திர கதா அப்படின்ற ஒரு காமிக் சீரியஸ் தான் அவர் ஸ்டார்ட் பண்ண ஃபேமஸான ஒரு காமிக் சீரியஸ். உண்டே பாய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. உண்டே பாய் 2011. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி மால்குடி டேஸ் கேட்டிருந்தாங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி புக்ஸு, இந்த மாதிரி சீரியஸாக தான் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவு கவர் பண்ணி வைங்க. கரண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது ஒரு வேஸ்ட் போர்ஷன். நீங்கள் நிறைய படிக்கணும். எவ்வளோ படித்தாலும் நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்க முடியுன்றது ரொம்ப ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதுக்கு நம்ம நிறைய நாலேஜ் கேதர் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டர்ஸ்டெல்லார் க்ளவுட் ஆஃப் டஸ்ட், ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் அயனைசர் கேஸ் பேர் என்னன்னு கேட்குறாங்க. கேலக்ஸி, சூப்பர்னோவா, நெபுலா, பிளாக் ஹோல். டஸ்ட்டு, ஹைட்ரஜன், ஹீலியம், அது அயனியாக்கப்பட்ட கேஸுகள் இதெல்லாம் கலந்தது. இது எதுக்கு பேர்னா நெபுலா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் நிறையா வருது பாருங்கள். ஆதாய் தீன்கா ஜோன்புரா அப்படின்ற ஒரு மாஸ்க் எங்கே அமைஞ்சிருக்கு, லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாஸ்க். இந்த மாதிரி மாஸ்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் லொக்கேட்டட் இன் அஜ்மீர். அஜ்மீர் எங்கே இருக்கும்? நான் முன்னே சொன்னேன். இட்ஸ் லொக்கேட்டட் இன் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். அஜ்மீர்லேயே நம்ம அந்த லேக் கூட பார்த்தோம், புஷ்கர் லேக், புஷ்கர் மேலா, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அஜ்மீர் ரிலேட்டடாக எவ்வளோ வருது பாருங்கள் கொஷின்ஸ் ஒரே கொஷினில். ஆதாய் தீன்கா ஜோன்புரா இது வந்து யாரால் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அஜ்மீர், ராஜஸ்தான். இந்த ஆதாய் தீன்கா ஜோன்புரா வந்து ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குதுப்புதீன் ஐபக். குதுப்புதீன் ஐபக் தான் வந்து இந்த மாஸ்கை வடிவமைச்சிருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்தில் தான். அதே மாதிரி ஆர்கிடெக்ட், இந்த ஆதாய் ஜீன்கா ஜோன்புராவுடைய ஆர்கிடெக்ட், அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அபு பக்கர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகலாம். வாட் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் பூட்டான்? பூட்டானுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஜோங்கா. ஜோங்கா அப்படின்றது தான் பூட்டானுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகேவா? இதே மாதிரி நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸோடைய இன்னும் சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது கரன்சி, கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நீங்கள் எல்லாம் நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற இந்த சப்கான்டினென்டல் கண்ட்ரிஸ், நெய்பரிங் கண்ட்ரிஸோடைய டீட்டெயில்ஸு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கரன்சி பார்க்கலாம். இப்போ கரன்சி கேபிட்டல் ஆஃப் பூட்டான். கரன்சி கேபிட்டல் பார்த்திங்கன்னா
என்னது திம்பு. கரன்சி குல்ட்ரம் அப்படின்னு NGULUTRUM. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும் கண்டிப்பாக. இந்தியாவுக்கு சுற்றி இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரிஸோடைய இந்த கேபிட்டல்ஸ், கரன்சிஸ், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், லாங்குவேஜ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், when did Sikkim become the state of India? சிக்கிம் வந்து மாநிலமானது எப்போதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி 36th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 36வது அரசியல் சட்ட திருத்த மசோதா படி 1975ஆம் ஆண்டு தான் சிக்கிமானது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டாக மாறுச்சு. 36வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி தான் அது மாறி இருக்குது. எந்த வருஷம்? 1975. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு ஸ்டேட் ஃபார்ம் ஆனதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக ஃபார்ம் ஆன ஸ்டேட்ஸ், 2000க்கு மேலே ஃபார்ம் ஆன ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 94th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த சட்ட திருத்தத்தின்படி பார்த்திங்கன்னா இந்த 2006ஆம் வருடம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உத்தரகாண்ட், இது போன்ற மாநிலங்கள்லாம் உருவாச்சு அதுக்கப்புறம் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சட்ட திருத்தம் என்னது, எந்த வருஷம்? ஸோ ஆப்ஷன் ஏன்றது இந்த கொஷனுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். PNR அப்படின்றதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. PNR உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானது தான். பொதுவாக இந்த ரயில்வேல ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி பார்த்துருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணியிருக்கும் போது டிக்கெட் எடுத்திருப்பீங்க. டிக்கெட் எடுக்கும்போது இந்த PNR அப்படின்றது ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ட்ரெயினே ஏறுவீங்க. ரிசர்வ் பண்ணியிருந்தீங்கனாலும் புக்கிங் என்ன ஆகிருக்குது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையா டிக்கெட் பண்ணது, ஸோ அந்த PNR ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பார்ப்பீங்க. ஓகேவா? PNR அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் தான் கேட்குறாங்க. இட்ஸ் நத்திங் பட் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். பயணிகளுடைய அந்த பேர் மற்றும் அவங்களுடைய விவரங்கள் இருக்கும். இப்போ என்ன S6 அப்படின்ற ஒரு கோச்சாக இருக்கும், ஏஜ், நேம், பர்த் என்னது, எந்த சீட் நம்பர், ஸோ இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இதை தான் வந்து இந்த பொசிஷன், இதெல்லாம் வந்து இந்த எந்த சீட் பொசிஷன், ஏஜ், நேம், இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் PNRன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். +91 இஸ் த கண்ட்ரி காலிங் கோட் ஃபார் விச் நேஷன்? 91 அப்படின்ற +91 எந்த நாட்டுடைய காலிங் கோட்? நம்ம நாடு தான், இந்தியாவோட காலிங் கோடு தான் அந்த +91. மற்ற நாடுகளோட காலிங் கோட்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா தான் மெயினாக கேட்பாங்க. விச் பிளான்ட் ஆர் சயின்டிஃபிக் நேம் சொலானம் டியூபரசம் அப்படின்ற எந்த பிளான்ட்டோட சயின்டிஃபிக் நேம்? பொட்டேட்டோ. இதுவே டொமேட்டோ, இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் சொலானம் லைகோபெரிசிகம். ஓகே. பம்ப்கின் குக்குர்பிட்டா மொஸ்சாட்டா. குக்குர்பிட்டா மொஸ்சாட்டா. அதே மாதிரி ஆனியன் ஏலியம் சீப்பா. இது நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சொலானம் டியூபரசம், ஏலியம் சீப்பாலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். ஹூ இஸ் கால்ட் இந்தியா சைல்ட் சர்ஜன்? இந்தியாவுடைய சைல்ட் சர்ஜன் யாருன்னு கூப்பிடுவாங்க? ஹர்க்ரீத் பிராஞ்சாஸ்வால். இவர் ஒரு தன்னுடைய 7 வயசுலேயே 7 இயர் குழந்தையாக இருக்கும்போதே அவர் ஒரு சர்ஜரியே பண்ணியிருக்காரு, சைல்டு சர்ஜன். ஆக்சுவலாக இவர் ஒரு 8 இயர் கேர்ள் சைல்டுக்கு வந்து இவர் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு. எப்படி இவரெல்லாம் பர்மிட் பண்ணாங்கன்னு தெரில. சைல்டு சர்ஜன் வந்து நேமே வாங்கியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நேம் த இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். சர்வதேச இந்த ஒத்துழைப்புக்காக உருவாக்கப்பட்ட சர்வதேச ஒரு அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. NATO, UN, WHO, IGO. இந்த இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு பேர் தான் வந்து
ஐநா, யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஐக்கிய நாடுகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ்க்காக மட்டுமே தான், சர்வதேச ஒற்றுமை மற்றும் இதுக்காக தான் இந்த ஐநா, யுனைடெட் நேஷன் உருவாக்கினாங்க. ஆக்சுவலி இது வந்து 1945 அக்டோபர் 24 வரும் இந்த ஐநா நாள், யூஎன் டேன்னு சொல்லுவாங்க. இந்த டேவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஓகே, சரி, இதில் இருக்கிற அந்த மெம்பர் கண்ட்ரிஸ், டோட்டல் மெம்பர் கண்ட்ரிஸ் எத்தனைன்னு பார்க்கலாம். இப்போ ஐநா யுனைடெட் நேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 193 கண்ட்ரிஸ் இருக்குது. $1.08 டன் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் கேஜின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரு டன்னுன்றது 1000 கிலோ, 1000 கேஜி. 1.08ன்னா அவ்வளோதான், இன்ட்டு 1.08 இன்ட்டு பண்ணிக்க வேண்டியதான். ஒரு டன்னுக்கு 1000 கேஜினா 1000 கேஜிக்கு 1.08 இன்ட்டு 1000 போட வேண்டியது தான். இப்போ எவ்வளோ வரும்? 1080. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ தள்ளி மூவ் ஆகிக்கும், அவ்வளோதான். 1080 கேஜி. ஆப்ஷன் சி. புரியுதா? பேசிக் கால்குலேஷன் மெஷர்மெண்ட்ஸ் தான், தெரிஞ்சிருந்தால் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் தர்மா? தர்மாவுக்கு ஆப்போசிட் என்ன? அதர்மம் தான், அதர்மா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கிடச்சா லக்கு தான், நமக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஹூ ஹஸ் நெவர் பீன் ஏ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? இந்தியாவுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இல்லாதவர் யாருன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏசிடி 3 பேருமே வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. முகமது அமீத் அன்சாரி, ராமசாமி வெங்கடராமன், சங்கர் தயாள் சர்மா. இவங்களாம் இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க. முகமது அமீத் அன்சாரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 12வது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இயர் ஆக்சுவலி 2007. ராமசாமி வெங்கடராமன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 7th வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு, இந்தியாவோட வைஸ் பிரசிடெண்ட். இவர் வந்து 1984 பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. கொஞ்சம் அந்த மாதிரி எழுதி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. 7th வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவர் 1984. ஓகே. சங்கர் தயாள் சர்மா இவர் 8th வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. இவர் எந்த இயரில் போஸ்ட் ஆகியிருக்காருன்னா 1987. ஓகேவா? ஏபிஜே அப்துல் கலாம் தான் டைரக்டாக பிரசிடெண்ட்டாக இருந்தவர். வைஸ் பிரசிடெண்ட்டாகவே இல்லாதவர் ஏபிஜே தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ரீசெண்ட்லி டிஸ்கவர்டு ஐஸ் அண்டர் அண்டார்டிக். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த வருஷத்தோட இது கிடையாது. இது நம்ம இந்த ஜிகே தேவையில்லை நமக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் எ மாஸ்? ஒரு நிறையின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசைக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு நிறையின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. ஒரு மாஸ், ஒரு பொருள், ஒரு நிறை கொண்ட ஒரு பொருள் இருக்குது. அது புவியீர்ப்பு விசையினால் வந்து செயல்படுது, கீழ் நோக்கி. எந்த ஒரு பொருளும் பூமியில் புவியீர்ப்பு விசையினால் செயல்படும். அதுக்குன்னு ஒரு நிறை இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன? எடை, மாஸ், வெயிட். ஓகேவா? அப்போ எடைன்றதும் வெயிட் அப்படின்றதும் ஒரு வகையான ஃபோர்ஸ், ஒரு வகையான விசை. ஒரு நிறையின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசைக்கு பேர் தான் வந்து எடை, வெயிட். புரியுதா? ஃபார்முலா எக்ஸாம்ஸ்லையும் யூஸ் ஆகும், ப்ராப்ளம்ஸ்லையும். ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலராக நான் ஜென்ரல் அவேர்னஸ் சம்மந்தமாகவும் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் சம்மந்தமாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். இன்னமும் என்டிபிசி குரூப் டி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறவங்க இதை ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.